அன்பார்ந்த கடல் உருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பேர்ந்துருவாங்க. ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார், மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லா கிரகணாலும் முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டேறார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அவங்க நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நல்லா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறது ஆகலை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே
சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, விஸ்வாவசு வருஷம் உண்மையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான். 5க்கும் 10க்கும் அப்படி அரைஞ்சுட்டு ரொட்டேஷனில் காலத்தை ஓட்டுண்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது, உள்நாட்டே வேலை கிடைக்காது, ஏதோ சம்பளத்தில் உட்காந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியாக பெரிய அளவு கொண்டு போகலாம், அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. துருண்டு முதல்லே போட்டு கணக்காட்டி இப்படியே பண்ணி பிளாக் பண்ணிக்கிடுறாங்க. நமக்கு வர சம்பளம் துருண்டு தான். கேட்டால் இவ்வளோ தான் வியாபாரம் எங்களுக்கு சொல்கிறான். பெரிய இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணி போனால் தாராளமாகன்றான். எங்களால் இவ்வளோதான் முடியும். இப்படிலாம் இருக்கும்போது சரி வியாபாரம் பண்ணாலும் நேரம் ஃபுல்லாக அதுக்கே போய்டுறது. எங்கள் வியாபாரம் துணைக்கு இல்லை. சரி குடும்பத்தை விருத்தி பண்ணலாம், மனுஷாலே யாரும் இல்லை. இப்படிலாம் பல விஷயங்களில் படுத்தா செய்யறதுக்கு ஆள் இல்லை, எடுத்து போய் செய்யறதுக்கு ஆள் இல்லை. முன்னாடியே ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒருத்தர் தான் காமிச்சா ஏதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துக்குள்ளே ஏதோ ஆரியை முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் அவர் போக நெசிட்டு இல்லை. தொட்டத்துக்குலாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு போய் ஒய்த்துட்டு பயமுறுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அச்சுறுத்தலாக இருக்குது. எந்த யாரையும் பேர் தெரியாது, நுழையாத பேர்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ கண்ணால் பார்க்குறோம். இதெல்லாம் இனிமேல் அறவே இராது. ஆரோக்கியம் கண்கூடும். எப்போ நம்ம எல்லாம் சரியாகி நம்ம வேலைக்கு சம்பாதிக்க போகிறோம், குடும்பம் நடத்த முடியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கு மகத்துவம் கொடுக்க முடியும். இந்த லட்சத்தில் இருக்குது. நோய்களுக்கும் மருந்து, இந்த உள்ள உருப்படாத இந்த மருந்துகளுக்கும் என்னத்தையோ பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதிகபட்சமாக தலையிட வேண்டியிருக்கு. ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விருத்திக்கு வரணும். குழந்தைகள் பெற்றுந்தாமத்தினம் போகிற விருத்தி வளர்ந்து ஆளாகி நல்லபடியாக கொடுத்தன பண்ணி ஒரு குழந்தை பெறத்துக்கு எந்த பாடுபடுறதுங்க. காலத்தில் கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாணம் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் வயசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பாதிச்ச பிறகு தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை பாழாயிடும். காசு பணம் அதுக்கு தான் குடும்பத்தோடு நிறைய இருக்கணும். குடும்பத்தில் மக்களெல்லாம் பிரியக்கூடாது. ஒத்துமையாக இருக்கிற அளவுக்கு வீடெல்லாம் அந்த அளவுக்கு 2 பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், 3 பெட்ரூம்னு பார்த்தான்னா அந்த காலத்தில் இருந்த வீடுகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் கிளாஸ் ரூம் மாதிரி எடுத்து ஒன்றும் இதில் கொடுத்தனா எப்படி பண்ண முடியும்? மாடர்ன் டெக்னாலஜி வச்சு என்னமோ அலங்காரம், அதுக்கே பாதி இடம் காலி ஏற்படுது. அப்புறம் எங்கே கொடுத்தன பண்ணுறது? டிராயிங் ரூம், டிசைன் ரூம், அந்த ரூமு, அது ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்ரூமு, இது போச்சு எல்லாம். வாஸ்து சொல்கிறது வேஸ்ட்டு. வாஸ்து இல்லை, வாஸ்து ஆகிடுது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் மாறி இருக்கு. ஏன் அது இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இவ்வளோ சாப்பிட்டோமா துருண்டாகிடுது, அப்புறம் துருண்டாகிடுது, அப்புறம் கிண்ணமாக எடுத்து கிண்ணத்தை ஸ்பூனாக எடுத்து இப்படி சாப்பிட்றான். அது கூட சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட வேண்டிய அந்த ஆகாரம் சாப்பிட வேண்டும். இப்படி வந்துடுது. இந்த நிலை மாறுமா? மாறிடுது. இந்த வருஷம் ஃபுல்லாக மாறியாச்சு. தோஷங்கள் நிறைய இருக்கிறது. குருவினுடைய பாறையினால் தோஷம் போயிடுறது. சனீஸ்வரன் தான் தோஷத்துக்கு காரணம். சனியின் செவ்வாய் தோஷத்துக்கு காரணம். அந்த புரட்டாசி மாதம் வரும்போது 6 மாதம் வரைக்கும் மிதனத்தில் பெயர்ந்த குரு சிறப்பாக செயலாற்றுறதுனால தோஷம் போயிடுறது. சனீஸ்வரனை பர்மனெண்ட்டாக பார்த்துட்டு இருப்பார், கவலையே இல்லை. அந்த குருவோட ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. முதல்ல சித்திரை மாதத்துலேயே குரு பயிற்சி 3ஆம் தேதி வரத்துக்குள்ளே, சித்திரை 3ஆம் தேதி வரத்துக்குள்ளே குருவினுடைய இது ராகு கேது பெயர்ந்துருவான். அப்பா ராகு கேது பெயர்ந்து ராகு கும்பத்தில் சனியோடு உட்காண்டார். சனி சிறை காப்பு அவசரஸ்து மாதிரி ஆகிடுச்சு ராகுட்ட. கேதுட்டு யாரும் இல்லை. ஆனால் கேது உட்காந்துட்டு என்ன பண்ணுற சிம்பத்தில் மிதனத்தில் பெயர்ந்த குருவை பார்த்துட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகலைன்னா பாக்கி இவருக்கு பேர் ஒருத்தர் 99 பேர் போண்டி ஆகிடுவான். சாமியார் ரகசியம் அது. சாமியார் போண்டியான சாமியார் கோடீஸ்வரன் ஆகிறான்னா மற்றவங்களாம் என்ன அது கேதுவும் குருவும் சேர்ந்தா தான். அப்படி சேர்ந்தோன்னா நான்
போச்சு. இன்னைக்கு கேது மேல் பார்வையாக பார்க்குறார். இதெல்லாம் நிறைய நடக்கிற விஷயத்தில் பின்னாடி செவ்வாய் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறோன்னே ஆவணி மாதத்தில் என்ன ஆகுது உங்களுக்கு, சூரியன் கேது செவ்வாய் மாட்டின்றார். உடனடியாக வந்து சுக்கராச்சாரியர் கடகத்து வர, அது முன்னாடியே புதன் இறங்கி உடனடியே தாண்டி ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருப்பார். எல்லோரும் தெரியும். சூரியனோட உட்காந்துட்டு சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ள புதன் வந்து மேலே மிதுனத்தில் இருப்பார். உடனடியாக வந்து கடகத்து உடனடியாக சுக்கரன் போகிறதுக்கு முன்னாடியே போயாச்சு. சிம்மத்தில் இருக்கிறது கேது அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அமைக்கி காப்பாற்றிட்டார். சூரியனா ஒன்றுமே இல்லை. அதனால் பின்னாடி இந்த உடனடியாக இந்த புரட்டாசி மாதத்தில் குரு சிறப்பாக பண்ணிட்டு அதிசாரத்தில் வந்து கடகத்தில் வரும். இதெல்லாம் ட்ராமாலாம் பிரமாதமாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய. ஸோ இதனால் பெரிய அனுகூலம்னா செவ்வாய் முதல்ல குரு அதிசாரத்தில் வரும்போது செவ்வாய் மீண்டும் ரொட்டேஷனில் போய்ட்டு வந்துடுவார். அங்கேயே இருந்தவர் மிதுனத்துலேருந்து கீழே இருப்பார். தனி நிறைய இருக்குது. அப்புறம் ஆவணி மாதத்தில் சூரியனோட போய் கேது கூடி நாசமான உடனே புதன் காப்பாற்றுற சுக்கரன் மெதுவாக செவ்வாய் கீழே இறங்கி பின்னாடி ஒரு பையா வந்து சிம்மத்தில் வந்துருப்பார். சனியும் செவ்வாயும் சர்மங்களுக்கு இரையாயிடுது. சுக்கரன் புதன் தவிர சர்ப்பங்களை யாரும் கையாள முடியாது. தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த ஒரு காலத்து ஆவணி மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாதம் பரிசையில் சரியாயிடும். ஸோ இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆகஸ்ட்டு 17 அந்த ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 16 வரைக்கும் 2025 புது வருஷத்தில் அந்த ஒரு பீரியடில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பரவாயில்ல. துலாத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா துலாத்தினுடைய சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதி செவ்வாய், ராசி அதிபதி சுக்கராச்சாரியார். செவ்வாய் எப்போதும் சர்ப்பங்கள்ட்ட இல்லை, சனீஸ்வரன் மாதிரி இல்லை. அதனால் கவலையே இல்லை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கார். இன்ஃபேக்டு செவ்வாய் சனிக்கு ஒரு பக்கம் சாகுட்டா செவ்வாய் கேதுவோடு இருந்தால் கூட அப்புறம் உடனடியாக புதன் சுக்கரன் மாறின உடனே போயிடுவார். கண்டிக்கு வந்து ஒரு தப்பிச்சாச்சு. இந்த சர்ப்ப வளைவு உடஞ்சி போச்சு. கார்த்திகை மாதம் சர்ப்ப வளைவு ஆவணி மாதத்துலேயே எண்ணிலே உடஞ்சிடுறது. அதனால கார்த்திகை மாதம் குருவுடைய சம்மந்தப்பட்ட இது விஷயத்தில் பெரிய விஷயங்கள் நடக்கிறது. கடவுர் விச்சிகத்தை பார்ப்பார். அங்கே வந்து கார்த்திகை மாதம் சூரியன் எல்லாம் இருக்காங்கல்ல. சனீஸ்வரனுடைய 9ஆம் பார்வை கும்பத்தில் வரும்போது சனீஸ்வரனுக்கு 10ஆம் பார்வை தான் உண்டு. கும்பத்தில் இருக்கும்போது சனீஸ்வரன் க்ளீனாக வந்து பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் கிடைக்கிறது. விச்சிகத்தை பார்க்கும்போது சூரியன் இருக்கு நல்லா, சனீஸ்வரன் 10ஆம் பார்வை நல்லா, ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யோகங்களை உண்டாக்குறதுக்கு அந்த சமயம் மாதிரி சூரியன் சுக்கரன் புதன் அப்புறம் செவ்வாய் இந்த 3 பேர் ஒருத்தருக்குள்ளே வரும்போது பெரிய இதாக்குறது ரிலாக்ஸ். அந்த சுக்கரனும் புதன் இருந்தனா அந்த புதன் அந்த நேரத்தில் வக்கரமாக ஆவார். அப்புறம் வக்கரம் முடி ஒழிஞ்சிடுவார். இதுதான் நடக்குது. பண்கூடாக நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா இருந்தால் யோகங்கள் வரதான் செய்யும். அது சூரியனோட சுக்கரன் இருந்தால் ஒரு யோகம், சூரியனோட செவ்வாய் இருந்தால் ஒரு யோகம், சூரியனோட புதன் தான் ஒரு யோகம். இதெல்லாம் வருது இல்லையா? அது இருக்கும்போது சூரியனோட ராகு இருக்கும்போது சண்டாள யோகம், இது யோகம். அது சனி இருக்கும்போது சதி யோகம். இப்படிலாம் வருது. இந்த ஒரு யோகங்களில் இந்த 3 கிரகங்கள் ஒன்றா கொடுக்கும்போது அது பாழாகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சர்ப்பங்கள் தொல்லை இல்லாமல் அது பாழாகிடும். அவங்களுடைய கண் அதை மாதிரி கண்ணுலேயே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த அந்த விஷயத்தினால தான் அந்த அவ்வளோ பாழாயிடுறது. ஒன்றும் இல்லை, சில பேர் கை தொட்டால் ஊசி போடுறது பொருளே
கண்ணால் பார்த்துருப்பான். ஆனால் அடுத்த நிமிஷம் காரியம் பாயில் ஆகிடுறது, பிரச்சனை ஆகிடுறது, பலிதமாகுதல் இதனையும் இருக்குல்ல, திஷ்டிமாங்கிறது. அது மாதிரி அவனோட திஷ்டாந்தத்தை பார்க்கும்போது பாம்புகள் நமக்கு பாதமாக தான் அழகிறது, அனுகூலமாக ஒன்றுமே இல்லை. மனசு சஞ்சலத்தை கொடுத்து பாழாக்கினா தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் நடக்காது. இது தெளிவாக அவங்களுக்கு புரியல. டைவர்ஷன் ஆஃப் மைண்டு அந்த இதை கொடுத்து நாசம் பண்ணால் இதனுடைய காரியம் டைவர்ட் ஆகிடுது, பாழாகிடுது. கவனம் அதிலேயே இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? நம்ம இது முயற்சி பண்ணாலும் இருக்க முடியுதா? திசை திருப்பி விடுறது இதெல்லாம் பாம்பு பண்ணும். ரொம்ப ஆபத்தான விஷயம்தான் அது. அதனால் இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய கார்த்திகையிலேருந்து தெளிவு வந்துடுது. அதுக்காகவே குருவுக்கு இறங்கி ஆவேசத்தில் போய் ஆவேசப்பட்டேன்னா அது போய் கடகத்தை செயல்படுத்தி பின்னாடி தான் மெதுவாக புரட்டாசி மார்கழி மாதத்து வரைக்கும், அப்புறம் வக்கரமாகி மார்கழி மாதத்தில் வக்கரமாகி மெதுவாக ரிவர்ஸில் மறுபடியும் மிதனத்துக்கு வருவார். அது நமக்கு நல்லதுக்காக அமைச்சிருக்கார். ஸோ அதனால் எவ்வளவோ விஷயங்கள் அனுகூலமாக நமக்கு பண்ணியிருக்காரு. ஸோ துளாராசினர்களுக்கு பொறுத்து இதுதான் சந்தர்ப்பம். இப்போ விட்டிங்கன்னா போச்சு, அடுத்த 60 வருஷம்தான். எப்போ வர யாருக்கு தெரியும்? நல்லா பிரமாதம் பண்ணி முடிச்சிடலாம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரர் புதனும் யார்? அயனசைன போகாதிபதி, அதே சமயத்தில் பாக்யாதிபதி. அவர் மெயினாக பார்க்குறார், செய்கிறார். அது அடுத்த மாதம் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு பிறகு கார்த்திகையிலேருந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இதேப்பா உங்களுக்கு அந்த அளவு கொண்டு விட்டுடும். வேற அந்த அளவுக்கு செல்வாக்கு ஸ்டேட்டஸ் சந்தஸ்தியும் வரும். ஏன்னா நம்ம முயற்சிகள் பண்ணாலும் அது அனுகூலமாக இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுலேருந்து அது நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு நமக்கு சாதகமாக அமைப்பில் வந்தால் தான் எந்த விதமும் நம்மளுடைய காரியங்கள்லாம் பலிதமாகும். எடுத்தோம் படைச்சோன்னா காரியம்லாம் மலிதமாகாது. அந்த டெக்னாலஜி, அந்த ஒரு புத்தி நமக்கு ஆச்சரியமான புத்தி அந்த நேரத்தில் வேலை செய்யும். அந்த சூழ்நிலை எல்லாருமே நமக்கு ஒரு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிரகநாதர்களை ஒரு சூரியனோட தொடர்பு கொண்டு 2 சூரியனோட குரு, சூரியனோட சந்திரன், சூரியனோட சம்மந்தப்பட்ட அந்த செவ்வாய், சூரிய சம்மந்தப்பட்ட புதன், இதெல்லாம் தொடர்பு வருது இல்லையா? அது வரும்போது உங்களுக்கு அந்தந்த தொடர்பு வந்தாலே வரும். சந்திரன் தொடர்பு வந்தாலே வரும். சூரியன் வரணும் கூட அவசியம் இல்லை. அது கேந்திரத்தில் தொடர்பு வந்தாலே யோகங்கள் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படியும் வரும். எல்லா கிரகநாதர்களும் நமக்கு வேண்டியவனும் இல்லை, வேண்டாதவனும் இல்லை. கொடுக்குற நேரத்தில் கொடுத்தே ஆகணும். கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து இந்த மனுஷனால் சாதிக்க முடியுமா முடியாதான்றது என் கையில் இல்லை. அந்த டெண்டன்சி, ட்ரெண்டு அந்த நேரத்தில் ட்ரெண்டு சூழ்நிலையை கொடுத்து அமைப்பு லிஃப்ட் பண்ணுவான். லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து விடுவார். அந்த கண்கூட அந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. துளாராசினருக்கு இது வரைக்கும் சலிப்பு தான் வந்திருக்கும். வெறுப்பு, சலிப்பு, ஒரு ஏழாமைன்னு சொல்லி ஒரு முடைக்கு போட்டு வச்சுறது, இந்தமாரி உடச்சி எரிஞ்சு தூக்கி ஒடிச்சு பண்ணக்கூடிய இந்த காலங்கள் கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி வரைக்கும் போகும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் கொடுப்பான். ஏன்னா மிதுனத்தை நேரம் உங்கள் வீடு தான் கண்ணில் போடும். 5ஆம் பார்வை புதனுக்கு படுதில்லை. அப்புறம் என்ன தோஷம் முதல்லையே போடுறது. தோஷத்தில் உட்காந்த சந்திரன் வீட்டில் உட்காந்துக்கிறாரு. 10ஆம் வீட்டு அதிபர் சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவர் தான் காரியம் எல்லாம் செஞ்சானா. 10th ஹவுஸில் ஆடு தான் எல்லாமே கர்மங்களுக்கு அதிபதி. 9ஆம் வீட்டு புதன் தர்மத்துக்கு அதுக்கு சொல்லிட்டு வகைகளை ஏற்படுத்துறது. 10ஆம் வீட்டு அதிபர் அந்த கர்மங்களுக்கு உண்டான இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொண்ட இருக்கோ இல்லையோ ஃபோர்ஸ் பண்ணியாவது வேலை வாங்கணும், இல்லைன்னா பாழாக்கணும், இல்லை ஏதோ உருப்படியாக பண்ண வைக்கணும். இதெல்லாம் நகரத்துக்கு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு கர்மங்களில் பின் தொடர்ந்து செயல்படுத்தி சாதிக்கணும். அதுக்கு தான் பூமியில் பிறந்துருவோம். அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதில் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு குடும்பம் கால் நட்சத்திரம் எல்லாம் நாந்துட்டே இருக்கும். டைம் எலிமெண்ட் போகிறதே தெரியாது. தன்னோட சம்பளத்துக்காக வாங்கி ஜீவனத்துக்கு உட்காந்து 4 டைம் போகாத உழைச்சி ஒரு ஹாப்பி சந்தோஷப்படுறீங்களே, அதை பகவானுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பை வச்சுருக்கலாம். நவங்கிரக நாயர்கள்லாம் தொட்டு டைரெக்டாக உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. நீங்களாலாம் ஒன்றும் நம்மளால் பண்ண சொன்னால் நம்மளால் பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் செயல்படும் போது அந்த கிளிக் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தட்டி விட்டு எழுப்பிடும்.
உங்களுடைய ஆற்றல் வெளிக்கொண்டுறதுக்காக எத்தனையோ முயற்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது அந்த நேரம் செட் ஆகும் எல்லாமே. அதே மாதிரி எல்லா கலைத்துறையிலும் சரி, உழைப்பு துறையிலும், வியாபாரத்துறையும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பர் 1 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் உங்களை கொண்டு வந்து விட்டுருவான். தமிழ் வருஷம் அதனுடைய செயல்பாடுகள் வேகம் பெறும். எப்போ பெறும்னா கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்த உடனே பேர ஆரம்பிக்கும் குருவினுடைய அமைப்பு. அதனால் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தோஷம் போயின்ட்டுருக்கு. தோஷம் பண்ணாலும் போதுமே, அந்த இதை மாதிரி அமைப்பில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு அனுகூல பாக்கியம்னா அந்த உடம்பில் தெம்பு, மனசில் ஒரு தெம்பு தானி கொடுக்குறான். அதெல்லாம் வந்து கொடுத்து தூத்தி யார் பண்ணுற பிகைன்னு பார்த்தோன்னா உங்களோட சம்மந்தப்பட்ட களத்திரம் சுக்கராச்சாரியார் பண்ணுறார், செவ்வாய் பண்ணுறார், களத்திரம் செவ்வாய் பண்ணுறார். ஏன்னா அவரும் போய் சிம்ம மாதத்தில் மாட்டின்றார்ல, சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணியில். அதனால் அவர் உட்காந்து எந்த வீடு லாபத்தான வீட்டில் பண்ணும்போது சனி தொடர்பு போகிறது அட்டகாசமாக. அதெல்லாம் சனி பூர்வ புண்ணியாதிபதி, இதெல்லாம் இருக்குது 4ஆம் வீடு. இது தொடர்புபட்டு சுக்கிரனுடைய குருனுடைய சூரிய தொடர்பு கிடைக்கிறது கார்த்திகை மாதம். அந்த கரெக்டாக அது எப்படி தான் அது ப்ரோக்ராம் பண்ணாரன்னு தெரியல, அவர் காலபுரத்தையும் கேட்கணும். இந்த விசுவாச வருஷத்தில் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அதனால் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பண்ணித்தான் ஆனோம், செஞ்சுதானோ, அனுபவிச்சுதான் ஆனோன்றது ஒரு அமைப்பு கொடுத்துட்டார். அந்த அமைப்பு பிரகாரம் நீங்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை இந்த வருஷம் இந்த புது வருஷத்தினால நிறைவேற்றி காப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.